கர்ப்பிணி பெண் ஒருத்தவங்க ஹெச்ஐவினால பாதிக்கப்பட்டிருக்க சம்பவம் தமிழகம் முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில இன்னைக்கு காலையிலேருந்து இந்த சம்பவத்தை மையமா வச்சு பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதை பத்தின முழுமையான தொகுப்பு இது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பெருமாள் கோவில் தெருவை சேர்ந்தவர் தங்கபாண்டி. இவரது மனைவி முத்து. இவர்களுக்கு ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை உள்ள நிலையில் முத்து தற்பொழுது 8 மாத கர்ப்பிணியாக உள்ளார். இந்த நிலையில்தான் சாத்தூர் அரசு மருத்துவமனைக்கு பரிசோதனைக்கு சென்ற முத்துவுக்கு HIV தொற்று இருந்து ரத்தம் ஏற்றப்பட்டுள்ளது. இன்னும் 2 மாதங்களில் பச்சிளம் குழந்தையை பார்த்து மகிழலாம் என்ற ஆனந்தத்தில் இருந்த கணவர் தங்கபாண்டி இதனால் அதிர்ச்சியடைந்தார். 3ஆம் தேதி ரத்த ஏற்றணும், 5ஆம் தேதி டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. அந்த ரத்த ஏற்றின மூலியமா HIV தொற்று நோயை என் மனைவிக்கு பரப்பிட்டாங்க. என் மனைவி அதனால் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க. 17ஆம் தேதி நாங்கள் அட்மிஷன் ஆனோம். 18ஆம் தேதி அந்த நோயவே எங்கிட்ட அதை மறைச்சி 18ஆம் தேதி எங்கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட மலம் வளர்ச்சி இருக்கிற ஆளாகி பெரிய பெரிய வீரதிகாரிகள்லாம் சந்திச்சு எங்கிட்ட அரசு சம்மந்தப்பட்ட அரசு அதிகாரிகளை சந்திக்க விடாமலும் பல மிரட்டலும் வந்துச்சு. இதெல்லாம் தவிர்த்து நாங்கள் போராடி பல சூழ்நிலை எங்களுக்கு நியாயம் கிடைக்கலங்கிறப்ப இங்கே மனு கொடுத்துருக்குறோம். எங்களுக்கு ஏகப்பட்ட நல்லது செஞ்சு கொடுக்குறதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும். இதுக்கு மேலே எங்களால் பேசுறதுக்கு இப்போ சிவகாசி ரத்த வங்கி ஊழியர்கள் 3 பேர் தற்பொழுது பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கர்ப்பிணிக்கு HIV ரத்தம் செலுத்தப்பட்ட விவகாரம் குறித்து விசாரிக்க மதுரை ராஜாஜி மருத்துவமனையின் ரத்த வங்கி தலைவர் சிந்தா தலைமையில் உயர்மட்ட விசாரணை குழுவை தமிழக அரசு அமைத்துள்ளது. இதற்கிடையே கர்ப்பிணிக்கு HIV ரத்தம் செலுத்தப்பட்ட விவகாரம் குறித்து விசாரிக்க விருதுநகர் சென்ற சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட கர்ப்பிணியின் வீட்டிற்கே சென்ற சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஆறுதலும் கூறினார். நிவாரணத்தினால இதை நம்ம சரி செய்ய சொல்லி கிளாரிஃபை பண்ண முடியாது. ஆனால் இதுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும்னு முதலமைச்சரும் எங்களுக்கு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அரசு அவங்களுக்கு அனைத்து வகையான வாழ்வாதார உதவிகளும் அந்த குடும்பத்தினருக்கு வழங்குங்கிற இஷ்யூ நான் இந்த பத்திரிகை மற்றும் ஊடகங்கள் வாயிலாக தொலைக்காட்சி வாயிலாக சொல்ல விரும்புகிறேன். ரத்தம் கொடுக்கக்கூடிய கொடையாளியின் உடல் எடையை கண்காணிக்க வேண்டும். ரத்தம் தானம் கொடுப்பவர்கள் குறைந்தது 6 மாதம் இடைவேளைக்கு பின்புதான் அடுத்த ரத்த தானம் வழங்க வேண்டும். ரத்தத்தில் உள்ள சிவப்பு அணுக்கள் மற்றும் தட்டணுக்களின் எண்ணிக்கை கணக்கிடப்பட வேண்டும். ரத்த தானம் கொடுப்பவர்களுக்கு தொற்று நோய் அல்லது தொற்றா நோய் உள்ளதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். HIV, காசநோய், கல்லீரல் தொடர்பான ஹெப்படைட்டிஸ் நோய்கள் இருக்கிறதா என்பதை பரிசோதிக்க வேண்டும் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதில் ஏதாவது தடங்கலோ அல்லது சிக்கலோ இருந்தால் அந்த குறிப்பிட்ட இரத்த மாதிரிகள் நிராகரிக்கப்பட வேண்டும். பரிசோதனையில் தேர்வான இரத்த மாதிரிகளை குளிர்பதன கிடங்கில் சேமித்து வைக்க வேண்டும். ரத்தம் பெறுபவரின் இரத்த மாதிரியும் கொடுக்கப்படும் இரத்த மாதிரியையும் ஒப்பிட்டு ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். இவை அனைத்தும் சரியாக இருந்தால் மட்டுமே ரத்தம் தேவைப்படுபவர்களுக்கு ரத்தம் செலுத்தப்பட வேண்டும் என்கின்றது சுகாதாரத்துறை. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவத்திற்கு காரணமான பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகளை கைது செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. சம்பந்தப்பட்ட அனைத்து மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த ஜேடி உட்பட எல்லோர் மீதும் அரசு முறையான நடவடிக்கை எடுக்கணும். தகுதி நீக்கம், பணியிடை நீக்கம் அவங்களை முழுமையா பணி நீக்கம் செய்யும். இப்படியான மனிதநேயமற்றவர்கள் மருத்துவர்களாக இருக்கிறது ஏற்றுக்க முடியாது. இந்த நிலையில் HIV ரத்தம் செலுத்தப்பட்ட கர்ப்பிணி பெண் முத்துவுக்கு மதுரை அரசு மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவரது கணவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் குழந்தை பிரசவிக்கும் வரை பாதிக்கப்பட்ட பெண்ணை தொடர்ந்து கண்காணிக்கப்படுவார் என தெரிவித்துள்ளது. நலமான குழந்தையை பெற்றெடுப்பதை உறுதி செய்ய விருதுநகர் மாவட்ட இணை இயக்குநர் அறிவுறுத்தப்பட்டுள்ளார் என்றும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு தகுதிக்கேற்ற வேலை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் உறுதியளித்துள்ளது. என்றாலும் இனியும் இதுபோன்ற அதிர்ச்சிகள் எதுவும் நடைபெறாமல் சுகாதாரத்துறை விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. லாவண்யா, நியூஸ் 7 தமிழ்.